தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரியலூர் மாவட்டம் அரியலூர் தொகுதி அரசு சிமெண்ட் ஆலை மற்றும் தனியார் சிமெண்ட் ஆலைகள் அங்கே அதிகம் உள்ளன. ஆகையால் அங்கள் சுண்ணாம்பு சுரங்கங்கள் நிறைய கிராமங்களிலே சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் இருக்கின்றன. அந்த பகுதியில் இருந்து சுண்ணாம்புக்கல்லை 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் எடுத்து செல்கின்ற பொழுது அது தனியாக அதற்கு பாதை அமைத்து அந்த பாதையை செப்பனிட்டு தருவதற்கு அரசு இதற்கு முன்பாக ஒரு முறை நான் 2021 அந்த சட்டமன்றத்தில் அதை விரிவாக பேசி அதற்காக சாலை அமைப்பதற்கு சம்பந்தமாக ஒரு குறிப்பு எடுத்தார்கள். அந்த குறிப்பு அரசின் கவனத்தில் இருக்கிறது. இப்பொழுது கல்கள் ஏற்றி செல்கின்ற லாரி அதிகமாக இருக்கிறது காரணத்தினால் என்ன கேட்க வரீங்க, என்ன வேணும்? அங்கே புதிதாக சிமெண்ட் ஆலைகள் செல்கின்ற அந்த பாதைகளுக்கு தனி பாதைகள் அமைத்து அந்த பகுதியில் இருக்கின்ற விபத்துகளை தடுக்க வேண்டுமாய் அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. 2026-77 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை எண் 55 இயற்கை வளங்கள் துறை. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இயற்கை வளங்கள் துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 55 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 434 கோடியே 9,52,000, மூலதன கணக்கில் ரூபாய் 3,07,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 50 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகையில் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். வெட்டு தீர்மானங்கள் மொழிதல். மாண்பு உறுப்பினர் பி. கே. சேகர்பாபு அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் வை. முத்துராஜ் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ. பி. செந்தில்குமார் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் எஸ். ஆஸ்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இரா. ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு மு. திராவிடமணி அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் இருக்கையில் இல்லை. முனைவர் எம். எச். ஜவஹர்லால் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சி. வே. கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி. வி. மார்க்கண்டேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா, முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அரசு சக்கரபாணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் அரசு வில்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் நத்தமீரா விஸ்வநாத் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் அருண்மொழி தேவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ். எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. மாரிமுத்து அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எம். போஜராஜன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஏ. பி. ஜெய்சங்கர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் தி. மு. ராஜேந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். எம். சுகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் பே. சம்பத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் பி. எஸ். சீனிவாசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கோ. வெங்கடாஜலம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி ல. ஜெயசுதா லட்சுமிகாந்தன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கோ. ஹரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஓ. எஸ். மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள். மானிய கோரிக்கை 27 தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 27 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 2,216 கோடியே 74,35,000, மூலதன கணக்கில் ரூபாய் 1,515 கோடியே 83,75,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 660 கோடியே 51,92,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். வெட்டு தீர்மானம் மொழிதல். மாண்பு உறுப்பினர் பி. கே. சேகர்பாபு அவர்கள், மாண்பு உறுப்பினர் வை. முத்துராஜ் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ. பி. செந்தில்குமார் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் திரு இரா. ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் எம். எச். ஜவஹர்லால் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி. வி. மார்க்கண்டேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா, முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி. ஆர். வசந்தவேல் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் நத்தம் இரா. விஸ்வநாத் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ். எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். போஜராஜன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். ஆஸ்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் தி. மு. ராஜேந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அம்பேத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். எம். சுகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் மு. திராவிடமணி அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் குட்டி என்ற சுதாகர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் வே. சம்பத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சி. வே. கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் அருண்மொழி தேவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கோ. வெங்கடாச்சலம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி ல. ஜெயசுதா லட்சுமிகாந்தன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கோ. ஹரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். காமராஜ் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஓ. எஸ். மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சிவபி மெய்யநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. வைத்திலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் தா. சாமிநாதன், மாண்பு உறுப்பினர் க. அண்ணாதுரை அவர்கள், மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு எம். ராஜி அவர்கள் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் எஸ். பி. வேலுமணி அவர்கள். மானிய கோரிக்கை 31 தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை. மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்கள்.